சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த நாளில் ஸ்பீக் லைஃப் இன் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி அதில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் நான் மகிமைப்படட்டும். என்னை அழைத்த அருமையான சகோதரிக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். ரோமர் 13வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரைஸ் காட், ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ரோமர் 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். அதில் இருக்கிற ஒரு சில காரியங்களை இங்கே இருக்கிற அநேக போதக பிதாக்களுக்காக நன்றி சொல்கிறேன். அதில் அநேக காரியங்களே திருச்சபைகளே இங்கே இருக்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் இந்த பட்டணத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை இல்லை தேவனுடைய திருச்சபையை நீங்கள் ரொம்ப கடுமையான சூழ்நிலையிலும் ரொம்ப பிரயாசத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நன்றி சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபையினாலே தொடர்ந்து வந்து இங்கே ஆராதிக்க இப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை குறித்து கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷம். ஸ்பீக் மினிஸ்ட்ரியை பற்றின ஒரு சில காரியங்களை நான் சமீப நாட்களில் அறிந்து கொண்டேன். உற்சாகமாய் மாதந்தோறும் கூடி வந்து பாகுபாடு இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோடு தேசத்துக்குரிய பாரத்தை இந்த இடத்துல நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க. இதை மிகைப்படுத்துறதுக்காக சொல்ல நல்லா கைத்தட்டுங்க. இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களே தன்னுடைய பணத்தை நேரத்தை சகோதரி சொன்ன மாதிரி செலவிடுறது பெரிய விஷயம். ஆண்டவர் வரும்பொழுது நம்மிடத்தில் இது குறித்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவும் நானும் இன்றைக்கி உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ரோமர் 13வது அதிகாரம், அதில் நமக்கு அந்த 14 வசனங்கள் உண்டு. அதில் 3 பகுதியாக அது குறித்து நம்ம அதை பார்க்க முடியும். முதல் பகுதி அது ஆளும் அதிகாரம், இந்த கவர்னிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி 1 முதல் 7 வரை அது 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? அது ரோமர் பவுல் ரோமருக்கு எழுதினது. 8 முதல் 10 வசனங்கள் இல்லையா, விசுவாசிக்கிறவர்களை பற்றுகிற மக்களை குறித்த காரியம். விசுவாசிக்கிறவங்கள பின்பற்றி வருகிற ஒரு கூட்டம் இல்லையா, விசுவாசிக்கிறவங்கள பின் வருகிற விசுவாச கூட்டங்கள் உண்டு. த பிலீவர்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபெலோ மேன் அப்படின்னு சொல்லி. 3வது கடைசியில் 6வதுல அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை கடைசி நாட்களில் இருக்கிறோம், இந்த நாட்களில் நம்மளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லுகிறது போல் ரோமர் 13 11லேருந்து 14 வரைக்கும் இந்த பிலீவர்ஸ் லிவிங் இன் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்கிற ஒரு அந்த வேதத்தை அந்த அதிகாரத்தை 3 பகுதியாக நம்ம அதை புரிந்து கொள்வோம். அதை படிக்கும்போது அதில் இருக்கிற அந்த கடைசி ரோமர் 13 11 முதல் 14 வரை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி நான் அன்பை கேட்கிறேன். வாசிங்கள். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தள்ளிவிட்டு தரித்து கொள்ள கடவோம். நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடுவோம். இடமாக பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சதமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வோம். அந்த கடைசி இருக்கிற இந்த ரோமரில் சொல்லப்பட்ட அந்த கடைசி 4-5 வசனங்களில் அந்த வார்த்தையை கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் இப்போ இருக்கிற வரப்போகிற ஜெனரேஷனுக்கு அல்லது நம்மளை பின்பற்றி வருகிற மேலே சொன்னப்பட்டது போல் அந்த நம்மளை பின்பற்றி வருகிறவர்களுக்கு நம்மூலமாய் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது அழகாக சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி, நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லி தமிழ் அழகாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறத விட நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அந்த பாரம் அந்த ஏக்கம் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆக கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம போய் நிறைய காரியங்களை சொல்லி செயல்படுத்த வேண்டிய ஒரு நேரங்கள் நமக்கு கிடைக்குமே கிடைக்காது தெரியாது. ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. அதில் ஒரு நாளும் குறைவில்லை. ஸோ அதனால் அப்போ நமக்கு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமாய் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க, ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். இப்போ வசனம் சொல்லுது என்னன்னா, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பாக ரோமர் 8:9 சொல்லுது என்னவா, தேவனுடைய ஆவி உங்களால் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கு. மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5 நம்ம எப்படி படிக்கிறோம் வாசிங்க. 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்றால் சோதித்து அறியுங்கள், பாருங்கள். அப்போ இந்த 2 வசனத்திலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம், அது வெளிப்புறமானது. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உங்களில் இல்லையா, என்னவா, ஆமாம் ஆண்டவரே உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே உங்களை அறியீர்களா, அப்படி நீங்கள் என்னவா அப்படிக்கு பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா. அப்போ கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை, ஒரு உணர்த்துதலை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அவர் வெளிப்பட வேண்டும் என்றால் அவரை நாம் தரித்து கொண்டு அவருடைய சுபாவங்களை வெளிக்கொண்டுவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லையா, நீங்கள் என்ன ஒரு அறியாமையில் இருக்கிறீங்களா. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கு. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ பகட்டுக்கு பெருமைக்காக நம்ம சொல்லிட முடியாது. அது உள்ளே இருக்கிற கிறிஸ்து உள்ளே இருப்பார். ஆனால் நிச்சயம் வெளிப்பட தான் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவங்கள நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த வசனம் நமக்கு இப்படியா சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம்னால் நமக்குள்ளேருந்து சில காரியங்கள் அது வெளிப்படும். நம்மை பின்பற்றுவர்களுக்கு சில அடையாளங்களை நாம் கொடுப்போம். அது அவங்களுக்கு அநேக படிப்பினைகளை கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு 5 விதமான காரியத்தை நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்ல இருக்கிறேன். அப்படி 5G மாரி 5E. 5 ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம், 5 விரலில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக படித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டேன், ஆனால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் அப்ப எனக்குள்ள இருந்து சில காரியங்களை நம்மளை பின்வருகிற மக்களுக்கு நம்ம ஒரு 5 காரியத்தை நம்ம மூலமாய் வெளிக்கொண்டு வர முடியும். 5 காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசையா இருக்கிறேன். முதல் காரியம், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்விஷன். முதல் ஈ வந்து என்மிஷன். ஆழமாய் அப்படின்னா ஒரு அடிப்படையா இல்லையா. எப்படி பொதுவாகவே ஊழியங்களை சொல்லுவாங்க விஷன் மிஷன் அப்படிம்பாங்க. அப்போலாம் ஊழியத்துக்கு வரும்போது தெரியாது என்னையா விஷன்லாம் ஒன்றுமே தெரியும். நீதிமொழிகளில் வாசிக்கிற 29:18 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு. The no vision the people will perish. தரிசனம் எல்லா இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இங்கே வரும்பொழுது ஊழியத்தை குறித்த சில காரியங்களை மாதாந்திர கூடுகைகளை அவங்களை குறித்த அந்த தரிசனங்களை இங்கே அழகாக எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு வந்தோன்னே ஆச்சரியமாச்சு. இங்கே ஒரு சில காரியங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பெருசாக டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வெளியில் ஒரு போர்டு இருக்குது. உள்ளே வரும்போதே இந்த மினிஸ்ட்ரியோட முழு அத்தியாயத்தையும் நம்ம அதிலே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பாங்க. அப்போது சில இடங்களில் இல்லையா நம்ம வச்சுருப்போம். நம்ம அடையக்கூடிய தரிசனங்கள், நம்ம செய்து முடிக்க வேண்டிய அந்த காரியங்களை தான் என்விஷன். அதாவது ஒரு கண் திறக்கப்பட்ட இல்லையா அப்படின்னு சொல்லலாம். மாத்திரம் இல்லை, பவுலை அவர் சவுலாக இருக்கும்போது அவர் வந்துட்டார். அப்போஸ்தலத்தில் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு அநேக காரியங்கள் பயமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் அப்போஸ்தலர் 18:9 ஆண்டவரே தோன்றி வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9. ராத்திரியிலே தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு உன்மேல் கை போடுவதில்லை.
இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. உன்னை பிடிச்சு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே நீ பயந்துட்டு நிற்காத, நீ தைரியமாக போய் பேசப்பா. ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். நீ போய் வாயை தர, உன் வாயை விரைவாக தர, அதை நான் நிரப்புன்னு சொல்லி பவுலை அன்னைக்கு திடப்படுத்தின ஆண்டவர். அன்னைக்கு ஆரம்பித்த ஊழியங்கள் அது தேசமங்களும் புறப்பட்டு போய் பவுல் எங்கேயும் சபைகளை ஸ்தாபித்து அவருக்கு பின் வருகிற ஒரு விசுவாச கூட்டத்தை உண்டாக்கினேன என்றால் அது நிச்சயம் சாத்தியமாக தான் இருக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சவுலை அவனை தெரிந்தெடுத்து அவனை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடத்தி கொண்டு வந்து நீ தைரியமாகவே பேசுப்பா, நான் உன் கூட இருக்கிறேங்கிற ஒரு என்விஷன் ஆஃப் த பால்னு சொல்லலாம். அவனுடைய பவுலுக்கு ஒரு ஹோப்பை, ஒரு பர்பஸை, ஒரு டெஸ்டினியை, உனக்குன்னு இந்த தரிசனம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி உன்னை அதுக்காக தான் பிடிச்சேன். உன்னை நடத்தின சூழ்நிலை வேணா வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நீ என்னுடையவன் சொல்லி ஒரு தரிசனத்தை ஆண்டு கொடுத்து நீ போய் தைரியமாக பேசு. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அதுக்கப்புறம் பவுலோட ஊழியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலோட பிரயாணங்கள் பலமாக இருந்தது. எங்கும் போய் சபைகளை ஸ்தாபித்து திடப்படுத்தினார். சிறைச்சாலைகள் அதிரும்படியாக அவருடைய ஊழியங்கள் இருந்தது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லும்படியாக ஒரு பெரிய அசைவை அவங்க ஊழியத்தில் பார்த்தாங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ அவன் பயந்துக்கிட்டே இருந்தானா, அவனுக்கு வழிகாட்டு இல்லைனா, அவனுக்கு ஒரு தெளிவு இல்லைனா, ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு ஒரு தரிசனம் வச்சுருக்கிறேன்ப்பா, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு சொல்லி பவுலை திடப்படுத்தி இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நான் ஊழியத்தில் இருக்குங்க ஒரு சில நாட்களில் ஒரு சில வருடங்களில் இந்த வாக்குத்தத்தம் கூட, அப்போ எனக்கு வாக்குத்தத்தோட அர்த்தம் தெரியாது. அப்புறம் 4 வாரம் தான் தெரியும். நமக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்காரு. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. இன்றைக்கி நாட்கள் கடந்தது. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை கர்த்தர் இந்த சபையில் எழுப்பி கொடுத்தார். ஒரு 2 இடங்களில் திருச்சபைகள் உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே அப்படிதான், ஒன்றுமே தெரியாது. அப்போ நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நமக்கு வைத்த தரிசனம் அப்படி இருக்குது. அதுக்கு ஒரு என்விஷன் இல்லையா? மாத்திரம் இல்லை, ஆபகுக்கில் நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஆபகுக்கு 2:2 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் உண்டு, ஒரு லாங் விஷன். ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்கிறாரு, இன்றைக்கி சிஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வந்துச்சு, ஆண்டவரே நீங்கள் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ உங்கள் சமூகத்துக்கு வந்துடும்னு. அந்த ஊழியர் சொல்கிறார், இன்றைக்கி இயேசு வந்தால் என்ன செய்வீங்க? ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை இயேசு வர தாமதிச்சா எங்களுடைய தரிசனம் பல வருஷத்துக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊழியர்களோ விசுவாசிகளோ நமக்கு பேர் என்ன தெரியுமா? வெறுங்கையில் முழம் போடுறவங்க. ஆண்டுட்டு 2 வசனத்தை எழுதி வச்சு நீங்கள் செஞ்சு தான் ஒன்று அடம் பிடிச்சி அந்த இடத்துக்கு நம்ம போய் சாதிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட தைரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அது தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர் இல்லையா? அப்போ என்னவா இங்கே என்ன என்விஷனுங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐ. நம்ம கண்கள் திறக்கப்பட்டதா. ஒரு கண்ணு தெரியாத குருட பார்க்க முடியாது இல்லையா? பீப்புள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ பிசாசு இப்போ என்ன பண்ணனா, இந்த நாட்களில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி, ஆண்டவர் வைக்கிற திட்டங்களை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களை குருடாக்கிறான், உணர்வற்றவங்களாம் மாற்றிடுறான். அப்போ காரியம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ நம்ம மீட்பையோ இல்லை ஆசீர்வாதத்தையோ இல்லை சத்தியத்தையோ நம்ம உணர முடியாமல், உண்மையை அறிய முடியாமல் இருக்கிறோம். யோவான் அதில் வாசிக்கிற 8:32 இல்லையா? சத்தியத்தை அறிய விடாமல் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்முடைய மனக்கண்களை சத்துரு இந்த நாட்களில் குருடாக்கிட்டான். உலகத்துடைய காரியத்தினால பல நேரங்களில் நம்ம பார்க்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், நமக்கு சில காரியங்களை செய்வதற்கு, சவாலிடுவதற்கு, சாதிப்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் குருடாயிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னவா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் சத்துருவானவன் உங்கள் மனக்கண்களை குருடாக்கினான். நம்ம இருப்போம், ஆள் இருப்போம், என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறோம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர தைரியமாய் இல்லையா ஆண்டோடைய வார்த்தை பேச முடியும். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், நம்மள மாம்ச கண்கள் இல்லை மனக்கண்களை குருடாக்கிறான். உண்மை எது சத்தியம் எதுன்னு புரிந்து கொள்ளாதபடிக்கு செஞ்சிடறான். ஆக இந்த நாளில் சத்தியத்தை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். நம்ம மனக்கண்கள் திறக்கப்படும், நம்முடைய தரிசனத்தில் ஓட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இப்போ ஆண்டவரை தரித்து கொண்டோம் என்றால், ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் என்றால், முதல் காரியம் நமக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டியது ஆமென் தரிசனத்தை சொல்லி கொடுக்குறவங்களா, திட்டங்களை செயல்படுத்துகிறவங்களா, அதை சொல்கிறவங்களா மாற்றக்கூடாது, அதுபடி செய்கிறவங்களா நம்ம மாறும் பொழுது நம்ம எதில் கர்த்தர் அழைச்சாரோ அது ஒரு நாள் நம்மள நமக்கு பின்னாடி வருகிற தலைமுறை, நம்மை பின்பற்றி வருகிற ஒரு விசுவாச கூட்டம், அது நிச்சயம் அந்த இலக்கை அடைந்தே தீரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு நிச்சயம் சாத்தியம். அது நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஊழியத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எங்கள் ஏரியாவில் நாங்கள் ஆரம்பித்த காரியமும் இன்றைக்கி இருக்கிற நிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே தலைகீழாக கர்த்தர் மாற்றி உயர்த்தி தானே வச்சுருக்கார். ஹல்லேலூயா.
நிச்சயம் தரிசனம் நம்மளை தரிசித்த ஒரு காரியத்தில் அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ முதல் காரியம் என்விஷன், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு தரிசனத்தை நம்ம ஊட்ட வேண்டும். நம்ம அப்படிப்பட்டதை நம்ம செய்யணும். ஆரம்பத்தில் வர்ஷிப் பண்ணுறப்ப நல்ல உற்சாகமான வார்த்தையினால, ஆவிக்குரிய வசனத்தினால நான் யோசித்து பார்த்தேன், நல்ல உற்சாகமாக இருக்குப்பா. எப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவிக்குரிய வசனங்கள் நம்முடைய கண்களை திறக்கும், நம்மளை தேவனுடைய தரிசனத்துக்கு நேரம் கொண்டு போவோம். ராமேஸ்வரம் ஹல்லேலூயா. அப்போ இந்த தரிசனம் என்பது, என்விஷன் என்பது நம்முடைய ஹோப், நம்முடைய பர்பஸ், நம்முடைய டெஸ்டினி, நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருக்குங்கிறத அது செய்யும். தரிசனத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், தலைமுறைகள் அது சுமந்து கொண்டு போய் ஆண்டவர் வருகை தாமதித்தாலும் சரி, ஆண்டவர் வந்தாலும் சரி, அதை செஞ்சு முடிக்க இந்த தரிசனம் நமக்கு போதுமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அழகாக சொல்ல முடியும் இல்லையா, நோ விஷன் நோ மிஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாங்க, அவங்க கல்பாக்கம் பகுதியில். அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், கையில் ஒரு பேப்பர் வச்சுக்குவாங்க. அவங்க நேராக ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு தோட்டம் உண்டு, ஒரு ப்ரேயர் கார்டனு. அங்கே போய்ட்டு எப்பயுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய பேப்பர்ஸ்லாம் பார்த்தோன்னா பல லட்சங்களை அவர் குறிப்பிட்டு வச்சுருப்பார். ஒரு பில்டிங் வரைஞ்சி வச்சுருப்பார். ஒரு லேண்டை வாங்குறேன்னு சொல்லுவார். இத்தனை லட்சம் வருதுன்னு பாரு, இவ்வளோ பிள்ளைங்களை நான் கொண்டு வர போகிறேன், படிக்க வைக்க போகிறேன் பாரு. நான் யோசிப்பேன், இதெல்லாம் சாத்தியமாக பாஸ்டர், இது நடக்குமாண்ணா? நடக்கும். ஏன் நடக்காது? நீ எம்மட்டும் நடந்து தெரிவியா, அம்மட்டும் உனக்கு கொடுப்பேன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரே. இன்றைக்கி நம்முடைய மூதாதையர்கள் இன்றைக்கும் போராடிட்டு இருக்கான். ஏன்னா எங்க தரிசனப்பா, அது எங்க பூமி, எங்க இடம்னு சொல்லி இன்னைக்கு உரிமை பாராட்டுறான். ஏன் முற்பிதா சொல்லிட்டு போனார், இது உங்க இடம், நீங்க உங்களுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை உண்டாக்குவேன், ஏற்ற காலத்தில் செய்வேன் சொல்லி. ஒரு தரிசனம் தான் அவங்களை இன்னைக்கு உரிமையோடு போராட வைக்குது. இன்னைக்கு நான் கொஞ்ச நாள்ல அவங்கள சந்திக்கும் போது அவங்க சொன்ன அநேக காரியங்களில் அவரு அடைந்தாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆக இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு மனக்கண்களை தெளிவிக்கும்படிக்கு நமக்குள்ளே இருந்து தேவன் நிச்சயம் வெளிப்படுவாராக. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு இந்த கூட்டம் ஒரு அசைக்க முடியாத கூட்டமாக. ரெண்டாவது காரியம் செகண்ட் இ. ரெண்டாவது காரியம், முதல்ல நான் என்விஷன் சொன்னேன், ரெண்டாவது காரியம் என்கரேஜ். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சும்மா யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்து, பிரதர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா வர்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏன் இன்னைக்கு நீங்கள் வரல, ஏன் ஒரு மாதிரி முகவடலாக இருக்கிறீங்க, அப்படி ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இருந்தால் போதும், ஒரு சின்ன பேக் ஃபோர்ஸ் இருந்தால் போதும், ஒரு சின்ன ஒரு லவ்விங் டச் இருந்தால் போதும், அந்த மனுஷன் எல்லாவற்றையும் அடைந்து கடந்து வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை அது செய்வதில்லை. அதுலேருந்து ஒரு சில வசனங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு நம்பிக்கை தூண்டுகிற வார்த்தை, அவங்களுக்குள்ள வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் அதிலிருந்து கிறிஸ்து நிச்சயம் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். மேலும் அன்புக்கும் சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் உற்சாகப்படுத்துங்கள், அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். அன்பு காட்டி நற்கிரியைகளை செய்யும்படி ஏவி அவர்களை தூண்டி, நம்மளால் என்னதான் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி, இல்லை உங்களால் செய்ய முடியும், நீ ஏன் வரல இல்லையா, நீங்கள் சிலர் சபை கூடி வருவதில் விட்டு விடுகிறது போல அவங்கள சந்தோஷப்படுத்தி, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள தூண்டுகிற ஒரு வார்த்தை இல்லையா, ஒருவர் கவனித்து இல்லையா, ஒருத்தரை ஒரு அப்லிட் பண்ணுற, அவங்கள தூண்டி விடுகிற இல்லையா. சிலர் எப்படின்னா, சிலர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்படி தூண்டி விடுகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது என்கரேஜ் இல்லையா. அதுக்கு நம்ம ஆதாரமே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனம். அதில் ஒரு 2 பேரை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 4:36. சீப்ரு தீவானாகிய அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று பர்னபா என்னும் மறுபெயர் கொண்ட இங்க பர்னபாவை பார்த்துட்டோமா. அடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 9:27. அங்க பர்னபாங்கிறவனை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. 9:27 வாசிங்க அப்போஸ்தலர். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர் அழைத்து கொண்டு போய் அவனை கர்த்தர் கண்ட விதத்தையும் பேசினதையும் இயேசுவின் நாம தைரியமாய் பிரசங்கித்தையும். இப்ப நல்லா கவனிங்க. பவுலை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு பர்னபா தேவை. கையை வைத்துங்க. அல்லேலூயா.
அப்படியே விட்டுருந்தா பவுல் என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. அவனை கூடையில வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க, அதெல்லாம் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல அப்போஸ்தலர் இடத்துல தைரியமாய் பவுல், நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், இது நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே இல்லையா பர்னபாங்கிற ஒரு மனுஷன் பவுலை கொண்டு போய், இவனை நாங்கள் தமஸ்குள்ள கண்டுபிடிச்சோம், இவன் தேவ மனுஷனாக இருக்கிறான், இவனுக்குள்ள தேவ ஆவி உண்டுங்கிற ஒரு அறிமுகத்தை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை, ஒரு உற்சாகத்தை, அப்போஸ்தலரோடு கூட இணைக்கிற ஒரு காரியத்தை ஒரு பர்னபா பண்ணலனா அந்த பர்னபாவுக்கு என்ன பேர் உண்டு? ஆறுதலின் மகன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறவன். ஆட்களை கொஞ்சம் அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி. சபையில் பாருங்கள், சிலர் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அந்த இடத்துல ஒரு உற்சாகத்தை உண்டாக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு தேவனுடைய வார்த்தையினால ஒரு காரியத்தினால ஒரு இணைப்பை உண்டாக்கிடுவாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு காட்லி, ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குகிற ஒரு ஆறுதலின் மகனாய், ஆண்டவரை நான் தரித்து கொண்டேனால் ஆண்டவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குமானா, எனக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டிய ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், யாரும் சொல்லி வர வேணாம், அது என்கரேஜ்மெண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. There is no more discourage இல்லையா? அப்போ பவுலாக இன்னைக்கு சேர்த்துக்கொள்வதற்கு ஒரு ஒரு பர்னபா தேவையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரு இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். They uplift others, they build others. 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கலாம், இதே சார்ந்த வசனங்களுக்கு உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:11 வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி உண்டாகும்படி செய்யுங்கள். அதில் 4வது அதிகாரம் 18 4:18 ஆகையால் இந்த வார்த்தையின்படியே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய திருச்சபைகளில் சிலர் காரியங்கள் வரும்போது கேட்டால் சொல்லுவாங்க, நல்லா அவங்க அன்பாக சொல்லி எங்களை நல்லா உற்சாகப்படுத்தினாங்க பாஸ்டர், நாங்கள் அதனால் வந்தோம், நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சோம், நான் கொஞ்சம் ஜெபித்தோம், கொஞ்சம் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. சர்ச்சில் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன சொல்லுதான், ஒருவரை ஒருவர் என்கரேஜ் ஒன் அனதர், இந்த பில்ட் ஈச் அதர், தேற்றி பக்தி விருத்தி அடையும்படி செய்து. அவங்க எதில் விழுந்திருக்கிறாங்களோ அதை சொல்லி காட்டுறதில்ல, எதில் விழுந்திருக்கிறாங்களோ அதில் அவங்கள உற்சாகப்படுத்தி நடத்தி. இல்லை பிரதர் அப்படி இல்லைன்னு சொல்கிற ஒரு நன்மையை செய்ய. கலாத்தியர் 6:9 நம்ம இப்படி வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:9 வாசிங்க. 6:9 கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ரோமர் 12:7-8 சொல்லுது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தேர கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க. கிறிஸ்து நம்மளிலிருந்து எப்படி ஆகிலும் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். நமக்குன்னு பின்னாடி ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் அப்படியே நிறுத்திடாதீங்க, அப்படியே விசாரிக்கிறது நிறுத்திடாதீங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு ரீகன்சிலேஷன் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க, ஒரு சின்ன குழுவாக இணைஞ்சு செயல்படுத்த நிறுத்திடாதீங்க, ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க நிறுத்திடாதீங்க. நீங்கள் ஜெபத்திலும் அப்போஸ்தலரை குறித்து படிக்கிறோம், அவங்க ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நாள்தோறும் தரித்தால் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அன்றைக்கி எல்லாம் அவன் ப்ராப்பர்ட்டியை குறித்தெல்லாம் பார்க்கல, தன்னுடைய நேரத்தை குறிச்செல்லாம் பார்க்கல, உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. எங்கும் அப்போஸ்தலர் போய் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன்மாரேன்னு சொல்லி விழுந்து வணங்குற அளவுக்குலாம் அற்புதம் நடந்தது. இவங்க பெரிய காரியத்தில் செய்யல, ஒன்னா சேர்ந்தாங்க, உற்சாகப்படுத்தினாங்க, ஆண்டவருடைய நாமம் பலமாய் கிரியை செய்தது. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவங்களுடைய உறவுகளை பில்ட் பண்ணுவோம், அவங்களை இணைத்து சேர்த்து ஆண்டவருக்கு ராஜ்யத்துக்கு முன்னாடி கொண்டு வருவோம். நான் சண்டே ஸ்கூலு படிக்கும்போது, சண்டே ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கும்போது, அப்போ அங்கே முன்னாடி இருக்கிற அக்காலாம் சொல்லுவாங்க, தம்பி 2 கை கொண்டு வந்திருக்க, எதுக்குடா 2 கை கொண்டு வந்திருக்கிற, மற்றவனை கிள்ளாத, மற்றவனை அடிக்காத, அதுக்கு இல்லை, இந்த 2 கையினாலும் ராஜ்யத்தினுடைய காரியங்களை சேர்க்கும்படி நீ திரளானவர்களை ஆண்டவருக்குன்னு அழைத்து கொண்டு வான்னு சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சமீபத்தில் ஞாயிறு பள்ளிங்கிற ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த முழு இந்த குழுவினரும் சேர்ந்து ஒரு பிள்ளையோட அப்பா எல்லாம் குடிச்சு அவர் சண்டை பண்ணி ஊரெல்லாம் சண்டை போட்டு பிள்ளை அடிப்பார். அந்த சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளை திட்டுவார், ஸ்கூலில் போய் சண்டை அடிப்பார், அம்மா கூட சண்டை போடுவார். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் தான் ஒன்று. அந்த முழு சண்டே ஸ்கூலும் அங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல் நடத்துகிற அந்த போதகரும் போதகருடைய பிள்ளைகளும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஒரு பிள்ளைக்காக பிரயாசப்படுவாங்க. அந்த 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 கடைசி அத்தியாயத்தில் பார்க்கும்போது அந்த பிக் அதில் வரும்போது பார்த்தா பயங்கர சந்தோஷம் இருக்கும் அந்த சபைக்கு, சண்டே ஸ்கூலுக்கு. என்னன்னா இன்னாரோட அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அவர் வந்து அந்த போத இடத்துல மண்டிட்டு ஜெபிக்கும்போது அவனுக்கு பட்ட பிரயாசத்துடைய சந்தோஷம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதில் ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு பிரதருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி அந்த பிரதர் வந்துடணும், ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாங்க, போன வாரம் வரலையே, யார் மூலமாக சொல்லி அனுப்பி எப்படியாவது ஒரு மெசேஜ் போட்டு அவர்கிட்ட பேசியிருப்போம். அவங்க திடீர்னு பின்னாடி உட்காந்து ஆராதனையில் வரும்பொழுது நம்ம மனசில் வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அந்த உற்சாகம் இருக்குது பாருங்கள். அது அந்த தரிசனத்தின் காரியத்தில் அது ஒரு விலைமிக்க ஒரு நேரமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ அப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் அறிந்து இருக்கிற ஒரு காரியம் இருக்குது. எப்படி என் பிள்ளை என்னவா அவங்க அநேகரை உற்சாகப்படுத்துகிற போதிக்கிற ஊழியத்தில் புத்தி சொல்லுகிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் அது செய்து கொண்டே இருப்போம். நமக்குள்ளே இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். மூன்றாவது, இயேசுவை தரித்து கொண்டவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய மூன்றாவது ஒரு காரியம் எக்யூப். மூன்றாவது வந்து சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எக்யூப் சொல்லுங்கள். எக்யூப், அதில் ஒரு சில காரியத்தை, எக்யூப்னா எக்யூப்மெண்ட், ஒரு உபகரணம். நம்ம என்னவா அதை நம்ம எப்படி சொல்லுது இந்த ப்ராப்பர் இல்லையா இல்லை. இதில் என்னன்னா இதில் பாருங்கள், தங்களையும் மற்றவர்களையும் தேவ நோக்கத்திற்காக தயார்படுத்துவது. பிரைஸ் காட், ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவளை எக்யூப் பண்ணுறது. அவங்க கொஞ்சம் எதில் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்களோ அவங்கள இன்னும் வேறு நல்ல நிலைமைக்கு எப்படி கொண்டு வரலாம், அவங்கள வேறு இன்னும் ஆண்டருக்கு நேரம் எப்படி நடத்தலாம், அவங்கள இன்னும் கொஞ்சம் எப்படி உற்சாகப்படுத்தலாங்கிற இந்த படிப்பினைகள் அப்போஸ்தலர் நாட்களில் இருந்தது. அவங்க அப்படியே அந்த குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கும்போது, அவங்க பட்டணங்களுக்கு போகும்போது அவர்களோடு அவங்க உட்காந்து பேசி அவளை உருவாக்குவாங்க. அவங்க குழுவாய் பிரிந்து கொண்டாங்க, ரெண்டு பேராய் சேர்ந்திருந்து இந்த காரியங்களை செய்தாங்க. எக்யூப்ங்கிற வேர்டு உண்டு. பவுல் தீமோத்தேயுக்கு வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். முன்பாக போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு, அப்போ உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ உண்மை உள்ள இடத்துல ஒப்புவி இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எக்யூப் பண்ணி தம்முடைய வார்த்தையினால பவுல் என்ன பண்ணுறாரு, அவர் எக்யூப் பண்ணுறாரு. பவுல் அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எக்யூப்னா என்னன்னா வேண்டியதை கொடு, அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தணும் செய். தமிழில் அந்த வசனம் அழகாக இருக்குது. அந்த எக்யூப்ங்கிற வேர்டுக்கு வேண்டியதை கொடு. அப்போ பின்வருகிற தீமோத்தி அவன் ஒரு இளைஞனாக இருக்கிறான். அவன் ஊழியத்துக்கு வரும்போது பவுல் சொல்கிறாரு, நான் அவனுக்கு ஒப்புவித்ததை நீ அதை என்ன பண்ண, ஒரு தகுதியான நபரத்தில் ஒப்புவி, திங்கு அனுபவி, நீயோ இல்லையா தேவனுக்குரிய ஊழியத்தை செய், ஏன் நீயோ என்னம்மா மன தெளிவாக இரு அப்படிங்கிற ஒரு புத்திமதியை. அப்போ வேண்டியதை கொடுனா அவன் எதில் குறையா இருக்கானோ அதை நீ என்ன பண்ணு, அவனுக்கு கற்றுக் கொடுங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அப்போ இயேசுவை தரித்து கொண்டவர்கள் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற காரியம்னா யாருக்கு வேண்டியதை நம்ம கொடுக்கணும், இன்னாருக்கு இன்னதை கொடுக்கணும், இன்னாருக்கு இதில் அவங்க சோர்ந்துருக்கிறாங்க, இதில் அவங்க கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு வெளிப்பாட்டை, அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை நாம் கொடுப்போமானால் ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நிச்சயம் தீமோத்தி போல ஒரு நல்ல எழுப்புதல் வீரர்களை எழும்பிதான் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீமோத்தினா பார்க்கும்போது அந்த வரலாறுலாம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஆவியில் விளப்பட்டிருக்கான், பவுலிடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு தீமோத்திக்கு ஒரு அசிஸ்டண்ட் அசோசியேட் பர்சன் பின்னாடி வராங்க. அந்த ஊழியத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் உள்ளவங்க பிறக்கிறாங்க. இப்படி வரலாறுலாம் பார்க்குறப்ப அப்படியே பேட்ச் பை பேட்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பவுல் அவங்களுக்கு அப்புறம் தீமோத்தி, அவங்களுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் வரும். அப்போ இவன் நம்பிக்கையுள்ள விட்டு ஒரு காரியத்தை கொடுக்குறான். ஏன்னா அவங்க எதில் குறைவாக இருந்தாங்களோ அதில் இவங்க கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதை குறித்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு படிப்பு கொடுத்து கொண்டே இருந்தாங்க இல்லையா. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த மல்டிப்ளை their faith by the teaching. அப்போ விசுவாசத்தில் வளரும்படி சுவிசேஷத்தை போய் சொல்லும்படிக்கு அவங்க எங்கே போனாலும் ஆண்டவர் எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அவங்க சுவிசேஷத்தை இல்லையா கிரமமாக பிரசங்கிக்காங்க. காரணம் என்ன, அவங்க உட்கார்ந்து பவுலிடத்தில் கற்றுக்கொண்டது, அந்த பாடுகளை கற்றுக்கொண்டது, அவங்களுடைய தரிசனங்களை கற்றுக்கொண்டது. இதை தான் அவர் தீமோத்திக்கு சொன்னார். இப்படி கற்றுக் கொடுத்து அவருடைய ஊழியத்துக்காக இல்லையா. ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:11 12 வசனங்களை பாருங்க. எபேசியர் 4 விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி
தக்க சீர்பொருந்தும் பொருட்டு அப்போ இந்த பேசிய 4:11 என்ன வாசிக்கிறோன்னா, அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவா, ஊழிய பணிக்காக பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துதல், டு எக்யூப் த செயின்ட்ஸ் ஃபார் த ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல, அவங்களை தேரும்படிக்கு, அவங்க விசுவாசத்தில் வளரும்படிக்கு இவங்க என்னத்தை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தணுமோ அதை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த காரியம் அவங்களுக்கு இருந்தது. 4 அதோடைய 11 என்னன்னா இல்லையா, அதே மறுபடியும் நம்ம அந்த எபேசியர் 4:11 என்ன படிக்கிறோம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டுள்ள கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும்படிக்கு, அதில் ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, நோ லாங்கர் சில்ட்ரன். எந்த மட்டும் நம்ம குழந்தையா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ குழந்தைக்கேற்றவளை நான் விட்டு விட்டேன்னு சொல்றது போல அவங்க இன்னும் எங்கே தேரணுமோ அதில் தேரும்படிக்கு, அவங்க உபத்திரப்படவும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லவும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து பரிசுத்தவான்கள் ஆமென் ஆயத்தப்படும்படி அவங்களை எக்யூப் பண்ணுற ஒரு காரியத்தை செய்தார்கள். 3வது எக்யூப், வேண்டியதை கொடு. அவங்களுக்கு எந்த இடத்துல குறைவாக இருக்காங்களோ அதில் அவங்களை உற்சாகப்படுத்து. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளிருந்து நிச்சயம் வெளிப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது நிச்சயம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துகிற காரியமுக்கு. 4வது என்ஹான்ஸ் இல்லையா, தே இம்ப்ரூவ் அண்ட் ஆட் வேல்யூ வாட் எவர் தே டூ. அவர்கள் எங்கு சென்றாலும் மேன்மைப்படுத்துகிறார்கள் அல்லது மதிப்பை சேர்க்கிறார்கள். வளர்ச்சி, மேன்மைப்படுத்துதல், என்ஹான்ஸ் பண்ணுறது இல்லையா, தே ரிஃப்ளெக்ட் காட்ஸ் கேரக்டர். ஆண்டோடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறாங்க. எக்ஸலன்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையில் சிறந்து அவங்க அந்த மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை. இதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:42 வாசிங்க. 18:42, லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த. ஒரு குருடன் அவனை அப்படியே விட்டுறலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தலாம். அல்லேலூயா. எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம தானியேலை குறித்து பார்க்கலாம். அந்த ஷைன் இன் த டார்க் பிளேசஸ், அவன் இருளான இடத்துல, இருளான அந்த ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான், ஆண்டவருக்குன்னு ஒளி கொடுத்தான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அறியாத தேசம், ஒரு 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 அவனால் ஆண்டவருக்குன்னு உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல தானியேலும் அவனோடு கூட இருக்கிற நண்பர்களும் ஆண்டவரை நிரூபிக்கும்படியா, ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவங்க வைத்த பெரிய வேண்டுதலை அவங்க அதுக்கு செவி கொடுக்கவில்லை இல்லையா. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீ வைத்த சிலையை வணங்க மாட்டோம், நான் ஆண்டவர் மட்டும்தான் பிரதிபலிப்போங்கிற தானியேல் தன்னை என்ன பண்ணுவான், லைட் ஷூ ஷைன் பிஃபோர் மென். எல்லா மனுஷருக்கு முன்னாடியும் ஆண்டவரை பிரதிபலிக்கும்படியா அவர்கள் தைரியமாக அந்த காரியத்தை செய்தார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சகையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சகையை குறித்த ஒரு காரியம், அவனுக்கு ஒரு என்லைட்மெண்ட்டு, அவனுக்கு ஒரு மேன்மை வாழ்க்கையில் வந்ததுன்னா, ஏசு அந்த அத்தி மரத்துக்கு அடியில் போய் சகையை பார்த்து, நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பாவியாக மனுஷத்தில் போறாரு இவர். why he was taking so many risk? இவர் எதுக்கு தேவையில்லாத வேலை, ஆண்டவர் போயிட்டே இருக்கலாமே. அவன் பாவியாக மனுஷனை, ஆண்டருக்கு தெரியும் அவனை நான் இன்னைக்கு மேன்மைப்படுத்தினா அவன் என்னுடைய காரியத்தை இன்னும் பலமாய் செய்வான், அவனாலே கிறிஸ்து மகிமைப்படுவார், கீர்த்தி எங்கும் பிரஸ்தாபம் ஆகணும். ஆண்டருக்கு தெரிஞ்சனால அந்த மரத்துக்கு இன்னொன்று சொன்னார், நீ இறங்கி வா. இறங்கிவான்னு சொல்றது என்ன நமக்கு பெரிய கஷ்டமா? நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது கஷ்டமா? ஆனால் இன்னைக்கு நம்ம அதை செய்ய வேண்டும். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு ஷைனிங், ஆமென், ஒரு மேன்மைப்படுத்துதில்லை. அப்போ அங்கே வசனம் சொல்லுது, லூக்கா 19 அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. லூக்கா 19 வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா. 7வது வசனம், யாவரும் போதுமானது. அல்லேலூயா. மேக்கிங் சம்திங் பெட்டர் இன் குவாலிட்டி. அவனை இன்னும் கொஞ்சம் தகுதிப்படுத்தினா, அவனுக்குள்ள வந்தது என்னன்னா, நான் பாவம் செஞ்சதான் சரண்டர் ஆகல, சரண்டர் ஆனவன், நான் எங்கெல்லாம் அநியாயமாக வாங்கணும், நான் எதெல்லாம் தவறுதலாக செய்தனும், ஆண்டவரே அந்த வெளிச்சம் எனக்குள்ளே பட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளே நீங்கள் ஒரு மேன்மையை கொண்டு வருவீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அடையாளமாக நான் வாங்கினதெல்லாம் நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ நாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டனா போதும். ஒரு மனுஷனை அவனை ஏன்டா அவனை போய் பார்க்கணும்னு சொல்ல, ஆனால் அவனை கொஞ்சம் மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொஞ்சம் பிரயாசம் எடுத்தார். அவன் ஆண்டவரை பலமாய் நிரூபித்தான். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வழியாக போகிறவங்கள என்ன சொல்லியிருப்பான்? சகையே நீ அநியாயமாக வட்டி வாங்கினா சொல்லியிருப்பான். உன்னை போல நல்லவன் இல்லைப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், அவனை மேன்மைப்படுத்துகிற, அவனை வளர்ச்சி தூண்டுகிற, அவனுக்கு ஒரு பேக் ஃபோர்ஸ் கொடுக்குற ஒரு உந்து சக்தியாய் கிறிஸ்து நமக்குள்ளேருந்து வெளிப்படுவாரானால் நிச்சயம் அநேக சகைகள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவங்களாம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை திருட மனம் திரும்பிடுவான். எத்தனையோ தேவனை அறியாத புற ஜாதியாருக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுவார். அதனால தான் இல்லையா தானிய நாட்களில் அந்த இடத்துல கூட தானியேல் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவர் அறியாத தேசத்தில் தேவன் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர் என்று நிரூபிக்கும்படிக்கு அவங்க வைத்த இல்லையா அப்பிரயோஜனமான அசுத்தமான உணவை அவங்க புசிக்கலை, வைத்த ஐடல்ஸ் அவங்க வர்ஷிப் பண்ணல, அவங்க பயப்படலை, அக்னியையும் கண்டாங்க, அவங்க பெரிய சிங்க கவியிலும் ஆண்டவர்களை காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவது காரியம் இல்லையா என்ஹான்ஸ்மெண்ட். அவங்கள பார்த்து நீ நல்லா நீ உன்னை நான் மேன்மைப்படுத்தும்படிக்கு அவங்களை கொஞ்சம் நம்ம தட்டி விட்டு அவங்கள ஒரு உற்சாகப்படுத்துவோமானால் அவங்க வாழ்க்கை மாறும். இன்றைக்கு ஸ்தோத்திரம் அநேகர் அப்படி மாறுவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வீட்டில் ஒரு திருடன் நடந்த உண்மைது. ஒரு பாட்டியம்மா போய் அந்த பாட்டியம்மா வீட்டில் இருக்கிற பழைய ஃபேனு, அங்கே இருக்கிற அவங்களோட பர்ஸு, அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஓட்டை பிரித்து ஒரு திருடன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏறி வெளியில் தப்பிக்கிறப்ப அந்த பாட்டியம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்துட்டு பார்த்துட்டு எப்பா ஒரு நிமிஷம் இறங்கி வாப்பா, இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்குது கொண்டு போன்னு சொல்லி அந்த பொறுமையாக அந்த அம்மா உட்கார வச்சு அவங்க போகிற சபையை பற்றி சொல்லி நான் சர்ச்சுக்கு போகிறேன் நீ வா, இந்த கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு போனால் அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. எங்கடா ஊரை கூட்டி அடிச்சிருவாங்களோன்னு சொல்லி. அப்படி இல்லை, அவன் தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்து, இது உண்மை, சர்ச்சில் சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க, இந்த பாட்டிக்கு இவ்வளோ தைரியமானு. அடுத்த நாள் அவன் எல்லாம் அந்த மூட்டையில் பையெல்லாம் வச்சுட்டு அவன் கூட இருந்துக்கிட்டு சர்ச்சுக்கு வரான். சர்ச்சில் கொண்டு வந்து சொல்கிறாங்க, அக்கா இவர் நல்ல தண்ணி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருமா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் என் கூட இருந்த பொருளையும் கொஞ்சம் கொடுத்து நீ சர்ச்சுக்கு வான்னு சொன்னேன், இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உண்மை உண்மை நடந்த உண்மை. ஏன்னா அந்த பாட்டியை கூப்பிட்டு இரவு ஜபங்களில் பாட்டெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல கிராம ராகம், நல்ல கிராமிய ராகம் போடுவாங்க. அந்த டீ டைமில் போகும், ஒரு 2 பாட்டு 3 பாட்டு அடித்தா மக்கள் நல்லா 2 டீ 3 டீ குடிச்சு உள்ளே வர வரைக்கும் அந்த பாட்டியோட பாட்டு. ஸ்பெஷலாக நைட் ப்ரேயில் அவங்களுக்கு மைக் ஒன்று வச்சுருவோம் முன்னாடி, அது நல்ல ஒரு ராகம் ஒன்று பாடு. ஒன்றும் இல்லை, டெய்லி தான் தினக்கூலிக்கு தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் என்னென்னா, இவனை எப்படியாகிலும் இயேசுவை சொல்லி கொடுத்துடணும். ஒரு பாக்ஸிங் வீரர், அந்த பாக்ஸிங் வீரர் யாரும் சொல்லியிருக்காங்க, நீ எப்படியாவது ஒரு இவாஞ்சலிசம் பண்ணணும், ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன் வீட்டுக்கு வந்திருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் சொல்லி பார்த்தான், அவனுக்கு மொழியும் தெரியல, பாஷையும் புரியல. இவன் பாக்ஸருங்கிறதுனால ஓங்கி ஒரு மூக்கில் குத்தி ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னான். அவன் மூக்களோட கையை பிடிச்சிக்கிட்டு அது சொன்னதான் நான் வந்துடுமேப்பா, உனக்கு என்ன செய்யறதே தெரியல, எப்படியா பாஸ்டர் சொன்னதை செய்யணும், ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னான். அல்லேலூயா. எதையாகிலும் செய்து இன்றைக்கு நாம் சமுதாயம் தள்ளிவிட்ட சில சகைகளை ஆண்டருக்காக உயர்த்த ஆண்டர் நமக்குள்ள வெளிப்படுவார். அல்லேலூயா. கடைசியாக இருக்கிற எம்பவர், அதிகாரம், அப்படின்னா உரிமை, அப்படின்னா சக்தி, பவர், டு கிவ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஆண்டர் நமக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பலமுள்ள ஆவியை கொடாமல் இல்லையா தைரியம் உள்ள ஆவியை சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சென்னையில் ஒரு பாஸ்டர், தண்ணி வந்ததுன்னா தண்ணி வண்டி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மெட்ராஸில் டேங்கர் வரும், இவர் நல்லா ஆராதனை அடிச்சுட்டே இருப்பேன் டேமரின்லாம், தண்ணி வந்துட்டா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவாரா, உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் வந்தால், நீங்கள் ஏதோ பிரச்சனை வந்தால், பக்கத்தில் ரவுடி வந்தால், இல்லை யாராவது சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னா இருப்பீங்களா? இருப்பான் பாஸ்டர் அப்படி கை தூக்குறவங்க. திடீர்னு அவர் சொல்லுவாரா, ஏண்டா ஒரு தண்ணி வண்டி வந்தால் இருந்துச்சு எல்லாம் ஓடிடுறீங்க, எல்லாருக்கும் தண்ணி பிடிக்கிற டைமு. அந்த மாதிரி எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக எல்லா அதிகாரத்தோடு அத்தாரிட்டியோடு ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வசனத்தை எடுத்து வாசிப்போம். 9வது அதிகாரம் லூக்கா 9 முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9 முதல் 2 வசனம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து துரத்தவும் குணமாக்கவும் கொடுத்து 10வது அதிகாரத்தினுடைய 19வது வசனம் 10-19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமை மேற்கொள்ளவும்
ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சீசனில் கூட்டி கொண்டு வந்து வச்சு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறா? பிசாசுகளின் மேலும் வியாதிகளின் மேலும் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் நல்லவர். அப்போ அவங்க ஒரு முறை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் விசுவாசிகள்கிட்ட உங்கள் சீசர்கள்ட்ட நாங்கள் வந்து சுகமாக்குறதுக்காக என் பிள்ளையை கொண்டு வந்தோம், சுகமே நடக்கலை. அவர் சொல்ல, அற்ப விசுவாசிகளை எந்த மட்டும் நீங்கள் இப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் போகும்போது நல்லா எக்யூப்டாக இருங்கப்பா, நல்லா அதிகாரத்தோடு போங்க, ஆண்டோட நாமத்தை சொல்லுங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு பிரதருக்கு வயிறு வலி. நான் அப்போ தான் ஊழியத்துக்கு புதுசாக போயிருக்கேன், பொய் சொல்ல உண்மையை சொல்கிறேன். அவங்க என்ன வந்து ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, காப்பி கூட குடிக்கல, காலையில் இருந்து மொழி உட்காந்துருக்கேன் புதுசு ஊழியத்தில். அப்போ பிரதர் அவர் ரொம்ப 2-3 நாளாக வருவாங்க, முறைச்சி பார்க்குறாரு, வயிறெல்லாம் வீங்கிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் வாங்க பாஸ்டர். பாஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அங்கே ஊரில் ஐயான்னு கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க, பைக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப தடப்படலாம் கூப்பிட்டு போகிறான். அவர் பார்த்தோன்னா அவர் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவருக்கு அந்த எண்ணெயெல்லாம் உடம்புலாம் பூசி ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி அவருக்கு 3 நாளாக வயிறு உபாதை, அவர் வீங்கிட்டு இருக்கு. எனக்கு போன பயம், என்னப்பா நம்ம பேச்சுலர், நம்ம யாரும் கூட இல்லை, வல்லமையான ஊழியக்காரங்கிறத பரவாயில்ல அப்படின்னு நான் தூரமாக நின்றுக்கிட்ட இயேசு நாமத்தோம்னா அவர் நல்லா பல்ல கடிக்கிறாரு, ஒரு மாதிரியா இருக்காரு. எண்ணெயெல்லாம் பூசி விட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு முறைச்சி பார்த்தா அப்படி இருக்கும். உங்களே ஒருத்தன் பஸ்ஸில் முறைச்சி பார்த்தானா அப்படி இருக்கும். அத்தாடி இறங்கி பக்கத்து பஸ்ஸில் ஏறிடுவான். இவன் ஒரு மாதிரியா பார்க்குறான், நம்ம வேலை ஜோலி முடிச்சுட்டு போயிருக்கு, ஒரு மாதிரியா குறுகுறும். அப்படி பார்த்தோன்னா எனக்கு ஒரு பயம். நான் கண்ணை மூடிக்கிட்டே போய் இயேசு நாமத்தில் இந்த வயிறு எல்லாம் மாறட்டும், வயிற்றில் கையை வச்சா கல்லு மாதிரி இருக்கு, ஐயோ எது நடக்கும் போல, ஏதோ அமுக்கி பார்த்தா வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நடந்த ஒரு அற்புதம். அடுத்த நாள் காலையில் பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் நிற்கிறாரு. என்ன பார்த்தோன்னா அந்த லுங்கி அவுத்து விட்டு 2 கும்பிடு. ஐயா யாருன்னு பார்த்தா நேற்று ஜெபம் பண்ணவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நாமத்தினால நம்ம சில நேரங்களில் நம்ம வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவோம், அங்கே தேவன் அற்புதம் செய்வார். நல்ல கையை தட்டி நம்ம இந்த நாட்களில் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நாங்கள் வரும்போது பேசியிருந்தோம், பாஸ்டர் மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்கள், ஸ்பீக்கிங் வித் ஃபெய்த், வாயில் நீங்கள் சொல்லுங்கள், அது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் சில காரியம் நாங்கள் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், சில காரியங்களை குறிப்பெடுத்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார். இன்றைக்கு நாங்கள் சும்மா பார்வையில் பார்க்குறத நாளைக்கு நேரில் அனுபவிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அனுப்பும்போது நீங்கள் சும்மா போகாதீங்க, நீங்கள் போகிறவங்க போங்க, ஏதோ பாட்டை பாடிட்டு ஜபத்தை பண்ணிட்டு வந்துடாதீங்கப்பா. அங்கே பிசாசுகளையும் இல்லையா பேய்களையும் துரத்த உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் he give the authority to the disciples. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தனால தான் இன்னைக்கு சபைகள் இருக்கு, சபைகள் அதிகாரம் உள்ளது. நம்ம பாடும்போது கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது நடக்கும் நிறைய காரியங்கள், அது நடக்கும். தெரியாது, நமக்கே தெரியாது. நம்ம கண்களுக்கு தெரியாத வானமண்டல பொல்லாத சேனை, எல்லைகளை கிரியை செய்கிற சத்துரு துரைத்தனம் அதிகாரம் உண்டு. நம்ம ஜெபிக்கும் போதே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதரை குறித்து நான் இப்படியா கேள்விப்பட்டேன். அவர் முழங்கால் போட்டு அங்கே இருக்க குட்டி பிசாசுகள்லாம் அவர் தூக்கம் வந்துடுமா, மயக்கம் வந்துடுமா. அவன் முட்டி போட்டுட்டான், அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், இனி ஒன்றும் காரியம் நடக்காது. அந்த ஹெட் பிசாஸ் கேட்குமா, ஏன்ப்பா உங்களால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல? இல்லை சார், அவன் அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா ஒன்றுமே நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இருக்கிற இடத்துல we are the controller, we are the authority person. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நமக்குள்ள ஒன்றையுமே மாற்றி செய்வதற்கு இப்பிரபஞ்சத்துக்கு அதிகாரமே இல்லை. அதனால தான் அவர் தம்முடைய வல்லமையை கொடுத்து நீங்கள் போய் நம்ம சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேரில் செய்யுங்க. ஐ கிவ் தி அத்தாரிட்டி டு யூன்னு சொல்லி அவளை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவங்க மேலே வைத்து சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆமென் மிதிப்போம். நம்ம ஏசாயால வாசிக்கிறோம்ல, பிள்ளைகள் என்ன பண்ணுமா, சிங்க கெபியில் இருக்குமா, விரியன் பாம்புகளை பிடிக்குமா, எப்படின்னா அப்படி அதிகாரம் நம்ம மேலே இருக்கும்போது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 5 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம பயந்து கொண்டிருக்கோம்னா இந்த ரிலீஸ் த பவர் த்ரூ த ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த இயேசு சொல்லுவார் சீசர்களை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்க, எருசலேமில் இருங்க, நீங்கள் பரிசுத்த பெற்றுக்கொள்ள வர நீங்கள் போகணும். அவங்க எல்லாம் கூடி இருக்கும்போது அந்த 10 நாள் காத்திருக்கும்போது தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவர்கள் எல்லாம் வல்லமை அடைந்தவர்களா தேசமெங்கிலும் போய் தேசத்தை கலக்கினாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த நாட்களில் அந்த ஆவியை, அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அந்த எம்பவரிங் ஆமென் டிசபிலிட்டியை நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். கொஞ்சம் நான் உங்களுக்கு நினைவு கூறும்படியாக கேட்குறேன். முதல்ல சொல்லுங்கள், முதல்ல என்ன சொல்லுங்கள், என்விஷன்.
ஆமென். குருடாய் இருக்கிறவனை, ஆண்டவரை அறியாதவனை நம்முடைய ஆவிக்குரிய ஆழமான கண்களால் பார்த்து அவனை எப்படியாவது ஆண்டருக்கு முன்னாடி அவன் மனக்கண்களை நம்ம தெளிவித்து அவனுக்குள்ள தரிசனத்தை கொண்டு வரணும். நம்பர் 2 சொல்லுங்க, என்கரேஜ். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கரேஜ் சொல்லுங்க, என்கரேஜ். உற்சாகப்படுத்திட்டே இருங்க. என்ன பாஸ்டர் சதீஷ் வந்து என்ன உற்சாகப்படுத்துறேன்னா நான் கத்தாரில் நீங்கள் நிற்க முடியாது. இன்றைக்கி பால் பிரதரும் சோபியாஸ்டர் உற்சாகப்படுத்தலைன்னா இந்த இடத்துல பேச முடியாது. நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன காரியம் என்னுடைய வசனத்துக்கு உற்சாகத்தை கொண்டு வந்தது உங்களுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. ஏதோ முகஸ்துதிக்காக சொல்லலை. 3வது என்ன சொல்லுது சொல்லுங்க, எக்யூப். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதையாவது கொடுத்து, எதையாவது பிரயாசப்பட்டு, எதையாவது இழந்து ஒரு சகைவை ஆண்டவருக்காக வெளியே கொண்டு வர பொறுப்பு, உத்தரவாதம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ஹான்ஸ். அவங்களை என்ன பண்ண, மேன்மைப்படுத்துவதிலும் அவங்க மதிப்பை கூட்டுவதிலும் எல்லா வளர்ச்சி அடைய செய்வதிலும் நம்முடைய இல்லையா காரியம் வெளிப்படணும். அதுக்கு உங்களுக்கு இல்லையா அதில் நான் சொன்னேன். 4வது. 5வது காரியம் எம்பவர். அதிகாரம் உள்ளவங்களா நம்ம பேசும்போது தைரியமாக என்னுடைய ஊழியர் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிங்க, அந்த வார்த்தை கிரீஸ். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனா 10 நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு வசனத்தை விட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஏசாயா 40 வாசிக்கிறோம், வானத்திலிருந்து மழையானது எப்படி புல் பூண்டு நிலங்களை முளைப்பிக்குமோ அப்படியோ கர்த்தருடைய வார்த்தையும் அது வெறுமையா திரும்பாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பிரயாசத்துக்கு தக்க பலன் உண்டு, நம்ம பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டு, அது நிச்சயம் நடக்கும். ஆமென். அந்த ஆபத்துக்குள்ள வைக்கிறோம். குறித்த காலத்துக்குன்னு தரிசனம் இருக்கு. நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற விதை, நீங்க எடுத்து வைக்கிற காலடி, நீங்க நடந்து போகிற இடம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம், உங்க தரிசனங்கள் ஒரு நாள் ஒரு பெரிய மகிமையான முடிவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு இந்த நாள் ஒரு துவக்கமாக இருக்கட்டும். ஆமென். அந்த 5 காரியங்களும் நமக்குள்ளேருந்து வெளிப்படட்டும். அது எனக்குள்ளேருந்தும் உங்களுக்குள்ளேருந்து வருமானால் அதிலிருந்து அது எனக்குள்ளே இருக்கும். அது திருப்பி அப்படியே ஒரு என்ன சொல்லுது, ஒரு மல்டி லெவலில் ஒரு இது மாதிரி, ஒரு லிங்க் மாதிரி அது அப்படியே பரவி போயிட்டே இருக்கும். ஆண்டவர் நாம மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் உயரட்டும். பிரைஸ் கார்டு. நம்ம சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி பிரைஸ் கார்டு அந்த 5 காரியத்துக்கு அடையாளமாய் நம்ம ஒரு கரத்தை மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி அந்த 5 காரியம் எங்களுக்குள்ள நல்லா இருந்து வெளிப்படட்டும். எங்களுக்குள்ளேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு இது தெரியாது, எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் அப்படி ஞானமான இல்லை, புத்திமான இல்லை ஆண்டவரே, நாங்கள் நீதிபரர் இல்லை. ஆனால் நீர் சொன்ன, நீர் விட்ட ஊழியம், நீர் வைத்த ஆண்டவரே அந்த மாதிரி தரிசனங்களை நாங்கள் சுமந்து கொள்வோமானால், நீ சொன்னதை நாங்கள் செய்வோமானால், அதுவே வருகிற எங்களை பின்பற்றி வருகிற இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பணியை நிச்சயம் செய்யும்பா. நாங்கள் நடந்து போகும்போது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த காரியங்கள் வெளிப்படும். ஆமென். ஆண்டவரே மனக்கண்கள் தெளிவடையட்டும். ஆண்டவர் அநேகர் மேன்மைப்படுவார்களாக. அவங்களுக்கு வேண்டியது கொடுத்து ஆண்டவருக்கு நடத்துகிற ஒரு உற்சாக ஆவி, ஒரு மேன்மைப்படுத்துகிற காரியம், ஆண்டவரே நல்ல வல்லமையான தேள்களையும் சர்ப்பங்களையும் எடுக்கிற அதிகாரம் ஆண்டவர் எங்களுக்குள்ளே வைத்து எங்களுக்கு மாத்திரல்ல எங்களை சார்ந்திருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியே அநேகர் ஆண்டவரை அறியாது இருக்கிற எப்படியாகிலும் எங்கள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட்டே ஆகணும். எப்படியாகிலும் கிறிஸ்து எங்கள் மூலமாய் வெளிப்பட்டே ஆக வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் ஆவி எங்களில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் மன தைரியத்தோடு அப்படி வல்லமையினாலே நாங்கள் தேசத்தை கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த ஸ்பீக் மினிஸ்ட்ரியை உங்கள் திருக்கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாலை வேளை கர்த்தர் நீர் மகிமைப்பட்டு விசுவாசிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இப்படி தரிசனங்கள், இதோட நோக்கங்கள், இதை இணைந்திருக்கிறதான இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே இதில் அநேகரை கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம். இதில் பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதிலும் பெரிய காரியங்களை இது பிள்ளைகள் பார்க்கட்டும். கர்த்தர் நிறைவேற்றி அற்புதம் செய்யுங்கப்பா. இதோ இப்படி நாள் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவர் எப்படியாகிலும் வெளிப்படுத்தி கிறிஸ்து எங்களிலிருந்து மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை இறை மகிமை எடுத்துக்கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் வழியாக ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நிச்சயம் கிறிஸ்து எங்களிலிருந்து மகிமைப்பட்டே ஆக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.